வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம 2 கிலோ ரிச் ப்ளம் கேக்கை அவன் இல்லாமல் எப்படி ஈஸியாக வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனவரி 2 என் தம்பி பையன் பிரணவ் கிருத்திக்கு பர்த்டே. அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த கேக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவன் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலோட தீவிர ரசிகன். என்னோட எல்லா வீடியோவையும் தவறாமல் பார்த்துருவான். இந்த வீடியோ அவன் கட்டாயம் பார்ப்பான். பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சார்பாக பிரணவுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பிரணவ். அவன் இப்போ சென்னையில் இருக்கான். அதனால அவன் சார்பாக இப்போ நம்ம இந்த கேக்கை வெட்டிடுவோம். கேக்கை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பேருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். வாங்க இந்த ரிச் ப்ளம் கேக்கை எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். முதல்ல கேக்குக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் பொடியான இருக்கிற பாதாம் பருப்பு, 1/4 கப் பொடியான இருக்கிற முந்திரி பருப்பு, அதே மாதிரி 1/4 கப் பேரிச்சம்பழம், அதுவும் பொடியாக நறுக்கி எடுத்தது, 1/4 கப் கருப்பு திராட்சை நம்ம நறுக்கியும் எடுத்துக்கலாம், அது முழுசாகவும் சேர்த்துக்கலாம், 1/4 கப் பொடியாக நறுக்கின செர்ரி, கடைசியாக டூட்டி ஃப்ரூட்டி 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் 3 கலரில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வைக்கிறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா கிரேப் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ரம் இருந்தால் ரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை உடனே நம்ம கேக் ரெடி பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணலாம். நான் நாளைக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் இதை நான் 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். எவ்வளோக்களோ அதிகமாக ஊறுதோ அந்தளவுக்கு இந்த கேக்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு கவர் போட்டு மூடி நம்ம ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம். அடுத்து கேக்குக்கு தேவையான கேரமல் சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் 1/4 கப் சுகர் எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு நம்ம சிம்மில் வச்சிடணும். அந்த சுகர் அப்படியே கரைஞ்சி உருகி கலர் அந்த ப்ரௌன் கலராக மாறி வரும். அது வரைக்கும் நம்ம அதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இந்த மாதிரி ஜீனி நல்லா மெல்ட் ஆகி வரும்போது இப்போ நம்ம கரண்டி யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜீனியெல்லாம் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/4 கப் சூடு பண்ண தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஆர்டினரி தண்ணியை ஊற்றினோம்னா கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை சூடுபடுத்தி அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அந்த கலர் நல்லா மாறி டார்க் கலராக வரும். அது வரைக்கும் நம்ம கரண்டினால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். கலர் இந்த மாதிரி நல்ல டார்க் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேரமல் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஜீனியை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தனியாக நம்ம அரைச்சி எடுக்கிறோட இந்த மாதிரி ஜீனியோட சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா அது நல்லா அரைப்பட்டுரும். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சு 24 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த ஜூஸில் ஊறி எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ கேக்குக்கு தேவையான பேட்டரை நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு பட்டர், அப்படி இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். நான் இப்போ ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் பவுடர் பண்ண சுகரை சேர்த்துக்கலாம். இதுக்கு இனிப்பு நார்மலாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப்பில் கூட பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் மைதா மாவு போட போகிறேன். அதனால 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். முட்டை பிடிக்காதவங்க அதுக்கு பதிலாக 1/2 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம். நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட் இருந்தால் அதை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் மூலமாக கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ விஸ்க் மூலமாக தான் அதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். இப்போ அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நம்ம 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே டைரெக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா மூலமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் மூலமாக கூட நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேரமல் சுகர் சிரப்பை இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம ரெடி பண்ண கேரமல் சுகர் சிரப் 1/4 கப் அளவுக்கு இருக்குது. இதை மொத்தமாக அதில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம்.
கடைசியாக ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை வந்து கிரேப் ஜூஸில் ஊற வச்சுருந்தோம்னா இந்த பேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து டார்க் கலராக இருக்கும். நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருக்கனால கலர் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து கேக் ரெடி பண்ணுறதுக்கு 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கர், 3 லிட்டர் 4 லிட்டர் குக்கர் எது இருந்தாலும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ குக்கரோட எல்லா பகுதியிலையும் நம்ம எண்ணெய் படுற மாதிரி இந்த மாதிரி தடவிக்கணும். இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டுக்கணும். அந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டோம்னா தான் கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ஈஸியாக நம்மளுக்கு வெளியே வரும். குக்கரில் பேக் பண்ணாமல் நம்ம வந்து அவனில் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அவனை வந்து 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதே 180 டிகிரியில் நம்ம வந்து 10 இன்ச் பேன்னா ஒரு 35 to 40 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும். கேக் பேனோட அகலம் கூட டைமிங் வந்து நம்மளுக்கு குறைச்சி வரும். கேக் பேன் வந்து ஹைட்டாக இருந்துச்சுன்னா டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். அடியில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்ட மாதிரி சுற்றியும் நம்ம வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பரை வச்சுக்கலாம். பட்டர் பேப்பரை வந்து அந்த குக்கரில் ஒட்டணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக பட்டர் எடுத்து அந்த குக்கரில் தடவி விட்டோம்னா இந்த பட்டர் பேப்பரை வந்து ஈஸியாக அப்படியே ஒட்டிக்கின்றோம். நம்ம 2 கிலோ கேக் வந்து ரெடி பண்ணுறதுனால இது பேக் ஆகிறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். இதே இது வந்து நம்ம 1 கிலோ கேக் தான் ரெடி பண்ணுறோம், அதாவது 1 கப் மைதா மாவு போட்டு நம்ம கேக் ரெடி பண்ணோம்னா இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் அதில் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு தோசைக்கல்லை வந்து 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த குக்கரை வந்து இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கேஸ்கட்டோட மூடி போட்டு மூடிக்கணும். ஆனால் வெயிட் போட்டுறக்கூடாது. நான் குக்கரில் வைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை ப்ரீ ஹீட் பண்ணி அதுக்கு மேலே அதை நான் வச்சுருக்கேன். இதே நீங்கள் பாத்திரத்தில் அந்த கேக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு. கேக் வந்து நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேக் வந்து ஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்மளோட கேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லேருந்து இந்த குக்கரை வெளியே எடுத்துடணும். எடுத்து நல்லா ஆற விட்டுருவோம். கேக் தொட்டு பார்க்கையிலே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கேக்கை மாற்றிடலாம். நம்ம பட்டர் பேப்பர் வச்சதுனால பாத்திரத்தில் ஒட்டாமல் கேக் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பட்டர் பேப்பர்லாம் பிரித்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ரிச் ப்ளம் கேக் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம 1 கிலோ கேக்காக ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க அளவுலேருந்து பாதி அளவு எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம இந்த கேக்குக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் அதிகமாக சேர்த்துருக்கனால அந்த கேக்கை சாப்பிடும்போது வாயில் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து கடிப்படும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.